என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? இயற்கை அழகை ரசிச்சிட்டு இருந்தேன். என்ன இயற்கை அழகு? விஜி சிரிக்கிற? ஐயோ, நீ சிரிக்கிற பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், விஜிக்கு சிரிப்புங்கிறதே வராது, விஜய் சிரிக்கிறத பார்க்கணும்னாக்க கிராபிக்ஸ்ல செஞ்சு தான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நீ சிரிக்கிறத பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? அப்செட் ஆயிட்டீங்களா? நீ சிரிக்கிறத பார்த்தா ஆச்சரியமா இருக்குன்னு சொல்ல வந்தாக்க நீ என்னடா அப்செட் ஆயிட்டீங்களான்னு கேக்குற? அது இல்லங்க, நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு போனேன்ல, அப்ப நீங்க அப்செட் ஆயிட்டீங்களா? ஓ, அத சொல்றியா? அது அப்செட்லாம் இல்ல, அதையும் தாண்டி ஏதாவது பெரிய வார்த்தையா சொல்லணும். நானாவது பரவாயில்ல, போஸ் என்ன ஆளே உடைஞ்சு போயிட்டாரு. சாரி. சரி, அதை விட அத போய் இப்ப பேசிக்கிட்டு அப்புறம் இன்னொரு கூத்து நடந்துச்சே. என்ன? நீ வெளியில போனோன்னு எல்லாரும் எங்க எங்கன்னு கேட்டாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க அக்கா லீலா வீட்டுக்கு போயிருக்குன்னு சொன்னேன். சொல்லி முடிச்சு திரும்பி பார்த்தாக்க அவங்க இங்க வந்து நிக்கிறாங்க. ஐயோ, அப்புறம் என்ன? காலங்காத்தால ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சேன். அது அப்படியே கண்ணியாயி இப்ப குழப்பத்துக்கு மேல குழப்பமாயி நிக்குது. சரி, லீலா கிட்ட என்ன சொல்லி சமாளிச்சீங்க? நான் தான் சொன்னேனே, நான் உன்னை அடிச்சிட்டேன், நீ என்கிட்ட கோச்சிக்கிட்டு அலர்குளம் போயிட்டேன்னு. அதேதான் லீலா கிட்டேயும் சொன்னேன். அவங்க நம்பிட்டு போயிட்டாங்க. என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். ஆட விடு விஜி, இத போய் பேசிட்டு. என்னங்க, நம்ம 2 பேரும் வெளியில போலாமா? என்னதே? வெளிய போலாமான்னு கேட்டேன். என்ன சிரிக்கிறீங்க? சொல்லுங்க, சொல்லிட்டு அப்புறம் சிரிக்கலாம். சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. ஒண்ணும் இல்லன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, இது மாதிரி எத்தனை தடவை நீ வெளில போலாமான்னு கேட்டு நம்மளும் வெளியில போயிருக்கோம். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உள்ள நிலைமையை நினைச்சேன். அதான் நினைச்சு பார்த்தேன். அம்மா, தாயே, இது மட்டும் வேணாமா? நீ என்னை அடி உத வெட்டு குத்து என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா அழுக மட்டும் வேணாம் விஜி. விஜி சிரி 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 இங்க வா. ஐயோ சிரி 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 சிரி. நம்ம வெளில போலாம். லீலா வீட்டுக்கு போமா? போலாங்க. அதுக்கப்புறம் எங்கன்னு சொல்லுங்க. சரோனி வீட்டுக்கு போமா? போலாங்க. போலாமா? அதுக்கப்புறம் சொல்லுங்க. அப்படியே பஸ் பிடிச்சு அலர்குளம் போலாமா? போலாங்க, வாங்க போலாம். அதுக்கும் அப்புறம் எங்க சொல்லுங்க. ஏன் விஜய், இப்படி ஒவ்வொரு இடமா சுத்திட்டு இருக்கமே, இந்த பெட் இருக்கிறது உனக்கு யாத்துக்கு வரலையா? என்னை நீ கன்சிடர் பண்ணவே மாட்டியா? முதல்ல லீலா வீட்டுக்கு போயிட்டு வருவோம், அதுக்கப்புறம் பாருங்க. லீலா வீட்டுக்கு போயிட்டு வருவோம்னு சொன்னேன், வாங்க. வண்டி அப்படி நிறுத்திக்கப்பா. சரிவா? எனக்கு சொன்னா கேளுங்க, அவங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. வேண்டாங்க. ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ பாட்டுக்கு என் கூட வா. எனக்கு வேண்டாங்க. சும்மா வா, சொன்னா கேளு. நான் சொல்றத கேளுங்க. அவங்க ஏதாவது தப்பா பேச போறாங்க. வா, நாம எந்த தப்பும் செய்யல. நீ தைரியமா வா, நான் இருக்கேன், பாத்துக்கிறேன். ரமேஷ், ரமேஷ், என்னப்பா, எப்ப வந்த? சரி, ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? வா, உள்ள வா. நான் இங்க உட்காந்து கதை பேச வரல. உன் பையன் பண்ண வேலைக்கு அவனை பார்த்து 4 வார்த்தை கேட்டுட்டு போகலாம் தான் வந்தேன். என்ன சொல்ற? ஏண்டா ரமேஷ், உன்னை நல்ல குடும்பத்து பிள்ளை நினைச்சேன். உனக்கு எப்படி அந்த சாக்கடை புத்தி வந்துச்சு? ஹலோ, வார்த்தையை விடாத. இப்ப என்ன வேணும்? என்ன மாதிரி ஆளுங்க ஒய்ஃபை தனியா விட்டுட்டு போறதே உங்களை மாதிரி தெரிஞ்சவனை நம்பித்தாண்டா. ஆனா நீயே என் பொண்டாட்டியை பத்தி ஊர் முழுக்க தாறுமாறா பேசி வச்சிருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ அக்கா தங்கச்சி கூட பிறக்கல? யார பார்த்து என்ன பேசுற? இத பாரு, நல்லா இல்லடா, நல்லா இல்ல. சுமார். ஏன்பா, என்ன இது? யாருக்கு என்ன சொன்னாங்கன்னு அதை கேட்டு வந்து இங்க சத்தம் போடுற? சரளா சார் சொன்னாங்க, மாணிக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் கிடந்தப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ணான்ற ஒரே காரணத்துக்காக இவன் நடத்தையை பத்தி உங்க பையன் தப்பா பேசுறான்னு போன்ல என்கிட்ட சொல்லி ஓன்னு அழுதா சார். அவ்வளவு தூரத்துல இருந்த என் மனசு எவ்வளவு பாடுபடும். இதுவே வேற எவனாவது சொல்லியிருந்தா செருப்பாலே அடிச்சிருப்பேன். அடிடா, செருப்பால அடிப்பியா? அடி, அடிச்சு பாரு செருப்பால. உன் பொண்டாட்டியை பத்தி பேசுறேன்னு இவ சொன்னாளா? நான் மட்டும் பேசுறடா, மார்க்கெட்டே பேசு.
இவ மாணிக்கத்தை தேடி மார்க்கெட்டுக்கு வர்றதும் அவங்க கூட நின்னு பேசுறதும் சந்தி சிரிச்சிச்சு. அதுவும் காதுல விழறதுக்கு முன்னாடி இவளே உன்கிட்ட சொல்லி நல்லவளாயிட்டாளா? பாரா, என் பொண்டாட்டி அழறா பாரா. டேய், சத்தியமா சொல்றேன்டா, நீ உருப்படவே மாட்ட. நாளைக்கு உனக்கும் கல்யாணம் நடக்கும். உன் பொண்டாட்டியை பத்தி இப்படி ஒரு வார்த்தை வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. டேய் நிறுத்துடா. எங்க வீட்டு பொண்ணுங்கள இப்படி திரிய மாட்டாங்க. அப்படி திரிஞ்சா தலைய வெட்டிடுவோம். நீ பண்ணுவடா, நீதான் பலகாரம் ஆச்சு. உன்னோட மனசு எவ்வளவு பாடுபடணும் கூட தெரிஞ்சுக்காம அவளை பத்தி கேவலமா பேசுற நீ எல்லாம் விளங்கவே மாட்டடா. நீ பண்ண பாவம் தான் உன் தங்கச்சி புருஷனை ஊனமாக்கி வீட்டோட முடக்கி வச்சிருக்கு. வாயம் மூடு. நாயா வாயம் முன்னோம், உன் பையனை வாயம் முட சொல்லு. இந்த பார், ஏதோ பழகன பழக்கத்துக்காக படியேறி வந்து இவ்வளவு பேச்சு பேசியும் கை நீட்டாம உன்னை சும்மா விட்டுருக்கேன். இங்க நடக்கிற விஷயம் உனக்கு என்னடா தெரியும்? உன் பொண்டாடி சொன்ன உடனே அது சத்தியம் நம்பி இங்க வந்து கண்ணா பின்னான்னு கத்துறியா? எனக்கு நிறைய தெரியும், ஆனா எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் வாயை மூடிட்டு சும்மா இருக்கேன். என் வாயை துறக்க வச்சிடாத. மரியாதையா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு இங்க இருந்து போயிடு. இல்ல ரொம்ப வேதனை. என்னங்க என்ன அதெல்லாம்? லீலா, என்னங்க இது? மாசமா இருக்கிறவள இப்படி பயமுறுத்துறீங்க? ஆமா, இவ்வளவு நேரம் என் கூட சேர்ந்து அமைதியா இருந்துட்டு இப்ப பேசுது பாருங்க. ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? எங்க இப்படி அங்க இருக்கிறது? நீங்க வாட்டு கூட்டிட்டு இருக்கீங்க, நான் வாட்டு உள்ள வந்துட்டேன். இது மாதிரி வேற யாரும் வந்தா ஜாக்கிரதையா இருக்க வேணா? நான் ஜாக்கிரதையா தான் இருப்பேன். விஜய், எங்கடி போயிட்ட? உன்னை பார்க்க வந்து நீ இல்லன்னு சொன்னதும் எனக்கு எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? அது வந்து ஏங்க, அது ஒரு பெரிய கதை. அதை இப்படியே நிக்க வச்சுட்டா பேசுறது? உட்காருங்க. என்ன வீட்ல யாரும் எங்கனா? ரவி எங்க? அவரு கடைக்கு போயிருக்காரு. உட்காருங்க. ஆரம்பிச்சிட்டீங்களா? போங்க. எப்படி இருக்க விஜய்? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மாமா அத்தெல்லாம் எப்படி இருக்காங்க? மாமா, அத்தை, என் வீட்டுக்காரர் எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. வா வா உட்காரு. விஜய், என்னடி உனக்கு பிரச்சனை? அந்த ராஸ்கல் தான் போய் சேர்ந்துட்டான்ல. ஆமா, உன் வீட்டுக்காரர் உன்னை அடிச்சிட்டாரா? ஐயோ, அவரை பத்தி மட்டும் தப்பா பேசாத. அப்படி தப்பா பேசினாலோ இல்ல அத பத்தி நினைச்சாலோ பாவம். என்ன சொல்ற விஜய்? ஆமா லீலா, பிரச்சனை எல்லாமே என்னாலதான். பிரச்சனை சரியாகும் போது நானே ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டேன். என் பிரச்சனை வெளியே தெரியக்கூடாதுன்னு உங்ககிட்ட எல்லாம் அவரை நடிச்சுட்டதா போய் சொல்லி எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கியிருக்காரு. ரொம்ப நல்ல மனுஷன் இல்ல? நான் கூட ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் விஜய். சரோ அக்கா கிட்ட கூட கோபி உன்னை அடிச்சதா சொன்னேன். ஆனா அக்கா நம்பவே இல்லை தெரியுமா? ஆமா லீலா, சரோ அக்கா தான் இவரை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு. நான் தான் இவரை சரியா புரிஞ்சுக்காம எப்பவும் இவருக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இவரை புரிஞ்சுக்கிட்டு
நான் சரியா நடந்துப்பேனான்னு எனக்கு தெரியல. ஏய், திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. போனதெல்லாம் போட்டும். இனிமேலாவது கோபிக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இரு. அப்பதான் நீ பண்ண குழப்பத்துக்கெல்லாம் ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும். என்ன? கண்டிப்பா லீலா, நான் அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு எந்த சங்கடமும் கொடுக்காம அவரை பார்த்துப்பேன். சந்தோஷமா இருக்கு விஜய். என்ன விஜய் ஆச்சரியமா இருக்கு? இன்னைக்கு தான் உங்க வீட்டாளோட தனியா பேசும்போது கேவி கேவி அழுகாம சிரிச்சிட்டே பேசியிருக்க. அப்படி என்னதான் பேசுன்னு தெரியல ரெண்டு பேரும். இனிமே உங்களுக்கு ஒரு துளி கூட கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. ஏன் விஜய், நம்ம ரெண்டு பேரும் பேச வேண்டிய விஷயத்தை போய் இப்ப இவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க? ஏங்க, அக்கா தங்கச்சினா என்னங்க பேசுவீங்க? அது எப்படிங்க சொல்ல முடியும்? அக்கா தங்கச்சிக்குள்ள 1000 இருக்கும். ஏன், நானும் எங்க அண்ணனும் இருக்கோம், கூட பிறந்தவங்க தான். நாங்க ரெண்டு பேரும் பேச நினைச்சா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல பேச முடியலையே. எப்படி பேச முடியும்? அதுக்குள்ளதான் பிரச்சனை வந்துருது. ஆமா ஆமா கரெக்ட். என்ன ஆமாமா கரெக்ட்? ஏன், அவ சொல்றது கரெக்ட் தான். உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் நவக்கிரகமா இருக்காங்க. அப்படிலாம் எல்லாரும் கிடையாது, சில பேருக்குள்ள ஒற்றுமை இருக்கு. அப்படி என்ன ஒற்றுமை? எங்க ஒரு உதாரணம் சொல்லுங்க பாக்கலாம். ஏன், நான் இருக்கேன், எங்க அண்ணன் இருக்காரு. எங்க அண்ணன் எங்க அண்ணியை விட்டு கொடுக்க மாட்டாரு, நான் விஜயை விட்டு கொடுக்க மாட்டேன். எங்க அண்ணனுக்கு அண்ணி மேல ரொம்ப பிரியம், எனக்கு விஜய் மேல ரொம்ப பிரியம். இவ்வளவு ஒற்றுமை போதாதாங்க? பொண்டாட்டி தாசனா இருக்கலாம் நாங்களா? வா கோபி. வாங்க, வாங்க. வாமா நல்லா விஜய், இருக்கு. வாங்க கோபி. வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க, இன்னும் ஒரு டீ கூட கிடைக்கல. ஏமா லீலா, டீ காஃபி எதுவும் போட்டு தரலையா? இதோ போட்டு வரேன். சரி சரி, நீங்க பேசிட்டுங்க, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். தொழில்லாம் எப்படி இருக்கு? இருக்கு, இப்பதானே கடை திறந்திருக்கு. போ பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாமா, ஆரம்பிச்சா எல்லாம் கரெக்டா போயிடும். யாராரு கடையை பாத்துக்கிறீங்க? ரவி தான் கடையை பாத்துக்கிறாப்ல. ஆனா என்ன, லீலா தான் அப்பப்போ போய் கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்குது. அப்படியா? ஆமா. இது எப்ப இருந்து? ஆமாங்க, நான் கன்சீவ் ஆனதுல இருந்தே அத்தை என்ன வீட்டு வேலை எதுவும் செய்ய விடுறதில்ல. எனக்கும் பொழுது போனல, அத கடைக்கு போய் கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிறேன். வெரி குட் வெரி குட், நல்ல விஷயம் தானே. மேடம், என்ன யோசனைல இருக்கீங்க? என்னங்க, நானும் லீலா மாதிரி உங்க பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் உனக்கு சரியா வராது, விடு. ஏன்? அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க கவனிச்சியா? எதுக்கு அப்புறம் போய் கடையை கவனிச்சுக்கிறா சொன்னாங்க? எதுக்கு அப்புறம் போய் கடையை கவனிச்சுக்கிறா சொன்னாங்க? அது முதல்ல நமக்கு நடக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. புரியுதா? இது ஒரு தத்திங்க. உங்க தங்கச்சிக்கு நல்ல டீடைலா எடுத்து சொல்லுங்க. என்ன லீலா? ஏய், நீ உண்மையிலேயே தத்திதான். உள்ள வா சொல்றேன். ஏங்க, ஏன் டல்லாவே இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. அங்க நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்களா? சரலா, சரியோ தப்போ எதையும் சட்டுன்னு மறக்க முடியல. திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துகிட்டு தான் இருக்கு. மறக்கறதாங்க நல்லது. உங்களையும் என்னைய நோகடிக்கிறதுக்காகவே அந்த ரமேஷ் அவ்வளோ பேசிட்டான். நீங்க நொந்து போனா அது அவனுக்கு தானங்க சந்தோஷம். என்னங்க இது, நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், நீங்க அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. நான் அவ்வளவு தூரம் டிஸ்டர்ப் ஆயிருக்கேன் சரலா. என்னெல்லாம் பேசிட்டான் அந்த பொருளைக்கு பையன். பேசினா பேசிட்டு போறான், அதெல்லாம் நீங்க நம்பினாதானே பிரச்சனை. சரளா, அவன் சொன்னதை நான் நம்புறானா இல்லையாங்கிறது இல்ல இப்ப பிரச்சனை. என் பொண்டாட்டியை பத்தி இப்படி ஒவ்வொருத்தரும் ஏதாவது நினைச்சுக்கிட்டு பேசுறது கற்பனை பண்ணி பார்க்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எந்த ஒரு புருஷனுக்கும் இது ஒரு சித்திரவதை. புரியுதுங்க, மனச போட்டு குழப்பிக்காதீங்க. சரி, கிளம்பு. எங்க? மாணிக்க வீட்டுக்கு. அங்க எதுக்குங்க இப்போ? சரளா, எனக்கு மத்தவங்களை பத்தி கவலை இல்ல. ஆனா அந்த மாணிக்கத்து வீட்டுல உன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். அப்பதான் என் மனசு நிம்மதியா. எங்க காலையில போய்க்கலாமே, இப்ப எதுக்கு? அதெல்லாம் முடியாது, இப்பவே போகணும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பாத்தியாமா அவர் என்ன மாதிரிலாம் பேசினாருன்னு? இப்ப மட்டும் இல்ல, அவர் எப்பவுமே அப்படிதான். எந்த ஜென்மத்துல பண்ண பாவமோ அவரை பார்க்க போய் அவர் வயல வாங்கி கட்டிக்கணும்னு நமக்கு எழுதி இருக்கு. என்ன பண்றது? அம்மா, அவர் இப்படி பேசுறாருன்னா அது காரணம் அவதாம்மா. அவதான் இவருக்கு பேசுறதுக்கு எல்லாம் கத்து கொடுத்துருக்கா, நல்ல மயக்கி வச்சிருக்கா.
அடி போடி, அவருக்கு இருக்கிற வாய்க்கு இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தா அவர் பேசணும். ஏம்மா அவர் இப்படி பேசுறவரு நாளைக்கு எல்லாத்தையும் மாத்தி பேசிட்டா? நிர்மலா, நீ இதுல ஒரு விஷயத்தை கவனிச்சியா? சந்தோஷ் பேசும்போது உன்னை குறை சொல்லி எதுவுமே சொல்லல. அம்மாவும் அண்ணனும் தங்கிட்ட நடந்துகிட்ட விதம் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணாரு ஒழிய உன்னை பத்தி தப்பா எதுவுமே சொல்லலையா அவரு? அதனால அந்த பொண்ணு நீ சொல்ற மாதிரி அவரை மயக்கி வச்சிருந்தா உண்மையிலதான் அவருக்கு முதல்ல வெறுப்பு வந்திருக்கும். அவர் உன்னை வெறுத்து பேசலையே, அதனால நீ சொல்றது தப்பு. ஆரம்பிச்சிட்டேன், இரு முடிச்சிடுறேன். கடைசியா சந்தோஷ் மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்ற அளவுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காருன்னா அது காரணமே அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு கன்வின்ஸ் பண்ணதுனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு அவர் இறங்கியே வந்திருக்காரு. அது உன் அபிப்பிராயம். அம்மா, ஆனாலும் ஒரு சின்ன உறுத்தல் என் மனசுல இருந்துகிட்டே இருக்குமா. என்னடி? இன்னைக்கு நம்ம முன்னாடி நல்லவங்க மாதிரி பேசிட்டு நாளைக்கு அவங்க பாட்டுக்கும் வெளிநாட்டு கிளம்பி போயிட்டாங்கன்னா நாசமா போச்சு. திருத்தவே முடியாது உன்னை. என்ன எதுக்கு இப்ப நீ தலையில அடிச்சுக்கிற? என்ன படிச்சவ தானே நீ? முட்டாள்தனமா பேசுற. இது பாரு, அந்த ஹோட்டல்ல இன்னும் ஒரு வாரத்துக்கு அவங்க ரூம் போட்டிருக்காங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. ரூம் போட்டா காலி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கையில காலையாவது விழுந்து கெஞ்சி அவரை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டு வா அப்படின்னு எல்லாரும் கதறினீங்க. இப்போ அவர் வரேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் அப்படி இருப்பாரோ இப்படி இருப்பாரோன்னு 1008 சந்தேகம், 1008 குத்தம் விளங்கும். எனக்கு என்னவோ என் மனசு இன்னும் சமாதானம் ஆகல. அம்மா, உன் மாப்பிள்ள எங்க நம்ம எல்லாரும் ஏமாத்திடுவாரோன்னு பயமா இருக்கு.